கடைசி திரைப்படம் என்று விஜய் சொல்லி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படமும் அதே போன்ற ஒரு சவாலை சந்தித்திருக்கின்றது. இதற்கு முன்பாக சந்தித்த சவாலை காட்டிலும் இந்த முறை கடும் சவாலை விஜயை வைத்து படத்தை தயாரித்திருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனமும் சந்தித்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இதற்கு முன்பாக அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒரு சில காட்சிகளை குறிப்பிட்டு அதன் காரணமாக விஜயனுடைய படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள். அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள் வசனங்கள் காட்சிகளுக்காக. ஆனால் இந்த முறை நேரடியாக தணிக்கை வாரியமே எதிர் மனுதாரராக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு திரைப்படத்திற்கு எதிராக வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த திரைப்படம் என்பது மிக முக்கியத்துவம் கொண்ட ஒரு வழக்காக மாறியிருக்கின்றது. வழக்கமாக தணிக்கை வாரியம் இந்த அளவு ஒரு திரைப்படத்திற்கு எதிராக நீதிமன்றம் சென்று வாதங்களை முன்வைத்தது கிடையாது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக நேரடியாக தணிக்கை வாரியமே களத்தில் இறங்கி நீதிமன்றத்தை நாடி இப்பொழுது இந்த வழக்கை நடத்தி வருகின்றார்கள். தணிக்கை வாரியம் இதுவரை முன்வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஏற்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லும் விதமாகத்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை நீண்டு கொண்டிருக்கின்றது. முக்கியமாக வழக்கமாக படத்தினுடைய வெளியீட்டு தேதியை அறிவித்துவிட்டு தணிக்கை வாரியத்திற்கு ஒரு நெருக்குதலை ஏற்படுத்தி இன்னும் 2-3 நாட்களிலே படத்தை திரையிட வேண்டும், நீங்கள் உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை எல்லாம் செயற்கையாக ஏற்படுத்த முடியாது என்று தணிக்கை வாரியமும் நீதிமன்றத்திலே நீதிபதிகளும் உறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே படத்தை நீங்கள் வெளியிடுவதற்கு முன்பாகவே வெளியீட்டு தேதியை அறிவிப்பதற்கு முன்பாகவே படத்தினுடைய தணிக்கை சான்றிதழை வாங்கிவிட்டு தான் என்ன தணிக்கை சான்றிதழை படம் பெற்றிருக்கின்றது என்ற விவரத்தோடு தான் நீங்கள் படத்தினுடைய வெளியீடு தொடர்பான அறிவிப்பினை நாளிதழ்களில் உள்ளிட்டவற்றிலே வெளியிட வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தலை மீண்டும் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உணர்த்தி இருந்தது. அது மட்டுமல்லாமல் மத ரீதியிலான அம்சங்கள் இடம்பெறும் பொழுது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே தணிக்கை வாரியத்திற்கு அந்த பொறுப்புகள் உண்டு. ஒரு படத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர்கள் தணிக்கை செய்ய முடியும். அவர்கள் செய்ய சொல்லுகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நீக்கிவிட்ட உடனேயே ஒரு குறிப்பிட்ட காட்சியை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காட்சிகள் நீக்கப்பட்ட உடனேயே தணிக்கை சான்றிதழ் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்க கூடாது என்ற ஒரு கருத்தையும் நீதிமன்றத்திலே வழக்கினுடைய வாதங்களில் முன்வைத்திருந்தார்கள். படத்தினுடைய தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டிய அந்த தணிக்கை குழு. ஏனென்றால் 14 காட்சிகளை நீக்க சொன்னார்கள். நீக்கி நாங்கள் படத்தை 2 நாட்களில் வழங்கிவிட்டோம் அவர்கள் சொன்ன தேதியிலிருந்து. அதன் பிறகும் அவர்கள் சான்றிதழ் கொடுக்கவில்லை என்பது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் முக்கியமான வாதம். ஆனால் குறிப்பிட்ட காட்சியை நீக்குங்கள் என்று சொல்லியவுடன் அந்த படத்திற்கு சான்றிதழ் கிடைத்துவிடும் என்று அர்த்தம் கிடையாது என்று சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒரு முக்கியமான வாதத்தை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்திருந்தது. அந்த வாதம் தீர்ப்பிலே இன்று ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பலரும் எதிர்பார்க்க முடிந்தது. அது என்ன வாதம் என்றால், படத்தில் குறிப்பிட்ட காட்சிகளை நீக்கிய பிறகும் நீக்கப்பட்ட காட்சிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்திருந்தது. இந்த தீர்ப்பிலே அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வருவதற்கு அந்த வாதங்கள் ஒரு வாய்ப்பாக அமையும் என்றெல்லாம் சட்ட ரீதியாக எதிர்பார்க்கப்பட்டது. மிக முக்கியமான வாதமாக அது இருந்தது. அன்றைய 5 மணி நேர வாதத்திலே மிக முக்கியமான வாதமாக இருந்த ஒரு சொற்றொடராக அது இருந்தது. படத்தில் குறிப்பிட்ட காட்சிகளை மையமாக வைத்து மத உணர்வு புண்படுத்தப்பட்டதாக சொன்னார்கள். எனவே அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த காட்சிகளை நீக்கிவிட்டோம். மத உணர்வு புண்படக்கூடிய வகையிலான அந்த 14 காட்சிகளையும் நீக்கிவிட்டோம். ஆனால் அவற்றை நீக்கிய பிறகும் அதையே அடிப்படையாக வைத்து மத உணர்வுகள் புண்படுத்தப்பட்டு விட்டன என்று தொடர்ந்து சொல்லி படத்திற்கு தணிக்கை சான்றிதழை வழங்க மறுத்து வருகின்றார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டது. அந்த வாதம் முழுவதுமாக ஒருவேளை ஏற்கப்பட்டிருந்தால் 2 நீதிபதிகள் அமர்வில் இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமான ஒரு பதில் வந்திருக்கக்கூடும். மறு தணிக்கை குழு இந்த படத்தை பார்வையிட்ட பிறகு குறிப்பிட்ட தேதிக்குள் அவர்கள் படத்தினுடைய முழுவதுமாக வரக்கூடிய வகையிலாக முடிவெடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பாக அது வந்திருக்கக்கூடும். ஆனாலும் கூட தனி நீதிபதியை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தனி நீதிபதி PT ஆஷா விசாரிக்கும் பொழுது எந்த வகையிலான வாதங்கள் மீண்டும் முன்வைக்கப்பட இருக்கின்றன தணிக்கை வாரியத்தின் சார்பில் என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் தனி படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தால் இப்பொழுது மீண்டும் அவர் வசம் இந்த வழக்கு செல்லுகின்றது. எனவே அதே வகையிலான தீர்ப்பை அவர் உறுதி செய்வாரா அல்லது அதிலிருந்து மாறுபட்டு பதில் மனுவாக தணிக்கை வாரியம் தாக்கல் செய்யக்கூடிய வாதங்கள் அடிப்படையிலே மேலும் சில காட்சிகளை நீக்க வேண்டும் என்றோ அல்லது மேலும் சில வசனங்கள் மியூட் செய்யப்பட வேண்டும் என்றோ ஒரு தீர்ப்பை வழங்குவாரா என்பதற்கான 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை டிசம்பர் மாதத்தினுடைய 20ஆம் தேதி 27ஆம் தேதிகளிலேயே தணிக்கை வாரியத்திற்கு சென்று தணிக்கை வாரியம் செய்து சொல்லியிருந்த அந்த மாற்றங்களை எல்லாம் செய்து விட்டார்கள். என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து இந்த வழக்கு இதன் காரணமாக படம் வெளியீட்டுக்கு வர முடியாத ஒரு சிக்கலை சந்தித்திருக்கின்றது. மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை மீண்டு செல்வதன் காரணமாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.